ஹலோ மக்களே, நேற்று நைட்டு நான் ஒரு பல்லியால் 5000 ரூபாய் சம்பாரித்தேன். நம்ப முடியல, எப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டுங்க. நேற்று நைட்டு ஒரு 2:30 மணி, அதாவது இன்றைக்கி காலையில் ஒரு 2:30 மணி இருக்கும். அப்போ வந்து எங்கள் கஃபில் வீட்டில் ஒருத்தவங்க வாடகைக்கு இருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து ஒரு பொண்ணு, ஒரு பையன், ஒய்ஃபு, ஹஸ்பண்ட் கிடையாது. திடீர்னு கால் பண்ணி, ஹவுஸ் டிரைவராக இருந்தால் நம்ம அவங்க வீட்டில் உங்கள் கஃபில் கிட்ட பர்மிஷன் வாங்கி நீங்கள் வேலை செய்யலாம். இங்கே அவங்க வீட்டில் சும்மா தண்ணி எதுனா ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்பு, காய்கறி வாங்கி கொடுக்குதோ இல்லை டெலிவரி வாங்கி கொடுக்குதோ அந்த மாதிரி செய்யலாம். பட் உங்கள் கஃபிலோட பர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் எது வந்தாலும் செய்யணும், சரிங்களா? அது மாதிரி ஒரு 2:30 மணிக்கு எனக்கு கால் பண்ணாங்க. நான் போயிட்டு அவங்க வீட்டில், சல்மான் ஒரே ப்ராப்ளமாக இருக்குது, ஒரே பிரச்சனையாக இருக்குது, என் பசங்களாம் பயப்படுறாங்க, சீக்கிரம் வான்னோன்னே நான் உடனே அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன ஆச்சுன்னொன்னே கையில் 2 க்ளவுஸ் கொடுத்தாங்க. அந்த தண்ணி க்ளீன் பண்ணுற ஸ்டிக்கை ஒன்று கொடுத்தாங்க. என்ன ஆச்சுன்னா, அந்த டேபிளுக்கு கீழே தான் இருக்குது, போய் பாரு அப்படின்னோடனே நான் எலியோ ஏதோன்னு நினச்சிட்டேன். எலி கூட வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. போயிட்டு அந்த சோபாவை நான் தள்ளனா பார்த்தா பல்லி தானமாக இருக்குது. அப்படின்னா ஐயோ சீக்கிரம் அதை கொன்னுடுனாங்க. நான் வந்து என்னத்துக்கு நம்ம போய் என்னத்துக்கு வரும், வாயிலாச்சும் இவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டினேன். ஜன்னலை திறந்துட்டு விரட்டினோடனே அது இந்த ரூம் உள்ளே போயிடுச்சு, ஸ்டோர் ரூம் உள்ளே போயிடுச்சு. சாவி கொடுங்க அப்படின்னோடனே, உனக்கு பயமா இல்லையா? இல்லை கொடுங்க, நான் போய் இது பண்ணிடுறேன் அப்படின்னா ஓப்பன் பண்ணிவிட்டு போயிட்டு க்ளவுஸ் தான் போட்டுட்டு இருந்தேன். டக்குன்னு கையில் பிடிச்சிட்டு வெளில எடுத்துகிட்டு வந்தேன். எல்லாம் வெளில நின்று இருந்தாங்க. நான் டக்குன்னு காமிச்சோடனே எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. சல்மான் அதை தூக்கி போட்டுரு அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் ஜன்னல் வழியாக தூக்கி போயிட்டேன். சல்மான், நீ என்னை காப்பாற்றிட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ வேறு லெவலு, நீ ஹீரோ, என்னென்னவோ சொல்கிறாங்க. ஒரு சாதாரண பல்லி தானே மேடம், ஏன் மேடம் எப்படி பயப்படுறீங்க அப்படின்னு. இல்லை என் தினைக்கும் இது ஒரு பிரச்சனையாக இருக்குது, என் பசங்களாம் பயப்படுறாங்க, உள்ளே போய் லாக் போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி மேடம், ஓகே, இப்போ எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னோடனே, நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்க. உள்ளே போயிட்டு வந்த உடனே 200 ரியாலுங்க. நம்பவே முடியல என்னால். யாருமே இந்த மாதிரிலாம் அவ்வளோ சீக்கிரம் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன தெரியுமா வார்த்தை சொன்னாங்க, நான் அது ஸ்டோர் ரூம்லேயே இருந்துச்சுன்னா இன்றைக்கி நைட்லாம் நான் தூங்கியிருக்க மாட்டேன் நிம்மதியாக, ஆனால் நான் இப்போ போய் நிம்மதியாக தூங்குவேன், எனக்கு பயம் இல்லாமல் இருக்குது, ரொம்ப சந்தோஷம். இனிமேல்ட்டு நீ எப்போ இது மாதிரி வந்து என் வீட்டில் இந்த மாதிரி பூந்துச்சுன்னா நான் உன்னை கூப்பிட்றேன், நீ ஒரு தாட்டியும் வந்து பிடிச்சி போட்டாலும் நான் உனக்கு 200 300 கூட தொழுகிறேன் அப்படின்றேன். நம்ம ஊருக்கு காசுக்கு இதுக்கு 5000 ரூபா வரும். உங்களுக்கும் இந்த மாதிரி 200 ரூபா கொடுத்தாங்கன்னா பல்லி பிடிப்பீங்களா மாட்டிங்களா? கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.